தவத்திரு சதானந்த சுவாமிகள் என்ற குறும்பேரி சுவாமிகள். ஜம்பு மகரிஷி என்னும் குலத்தில் பிறந்த இவருக்கு திருமணம் முடிந்து ஒரு மகனும் மகளும் இருந்தார்கள். சொற்ப காலத்தில் இவர் மனைவி இறந்துவிட்டார். வாழ்வில் பிடிப்பு இன்றி தவித்த சுவாமிகள் திருவண்ணாமலையில் ஒரு மடத்தில் சந்நியாசியாக சேவை செய்து வந்தார்கள். தன் குருவாய் தேர்ந்தெடுத்தவரிடம் தீட்சை கேட்டார். உனக்கு சுடுகாட்டில் இருக்கு தீட்சை, போ என சொல்லி அனுப்பிவிட்டார். குருவின் உத்தரவுப்படி திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் வரை நடைபயணம் மேற்கொண்டார் சுவாமிகள். குறும்பேரி என்னும் ஊரில் உள்ள சுடுகாட்டில் தவம் இருந்ததால் இவருக்கு குறும்பேரி சுவாமிகள் என்ற பெயரும் உண்டு. சுமார் 30 ஏக்கர் சுற்றளவில் இருக்கும் சுவாமிகளின் இந்த ஆசிரமமானது பார்ப்பதற்கு மிகவும் அழகுறக் காட்சி தருகின்றது. உள்ளே நுழைந்ததும் வரவேற்கும் கம்பீரமான மண்டப நுழைவு. அதன் உயரத்தில் நடுவே ஒய்யாரமாய் ஒற்றை கோவணத்தில் வீற்றிருக்கும் சுவாமிகளின் அழகுமிகுந்த திருக்கோலம். மண்டபத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் அதன் இருபுறமும் மகானின் அமர்ந்த நிலையின் தத்ரூபமான ஓவிய திருக்கோலக் காட்சி. அதன் நடுவே சிவலிங்க பிரதிஷ்டையும் எதிரே நந்தியம் பெருமானும் அருளாசி புரிகின்றனர். சுவாமிகளின் அருளை சோதித்துப் பார்க்க எண்ணிய ஒரு சிலர் பல வருடமாக மழை பெய்யாத ஊருக்கு அவரை அழைத்துச் சென்றனர். அவ்வூர் மக்களே பிரமிக்கும் வகையில் கங்கை நீரே கரைதாண்டி வந்தது போல் கொட்டிய மழையால் எங்கும் தண்ணீர் தேக்கம். சுவாமிகள் தனது 95ஆம் வயதில் 1980ஆம் வருடம் ஆடி மாதம் பரணி நட்சத்திர நாளில் தனது ஜீவனுக்கு முக்தி கொடுத்தார்கள். குழந்தையே பிறக்காது என நம்பிக்கை இழந்த பல குடும்பங்கள் இங்கு வந்து வணங்கிச் சென்று குழந்தை பாக்கியம் பெற்றிருப்பதாகச் சொல்கிறார்கள். கல்வியில் சிறந்து விளங்கவும், தொடரும் தொல்லைகள் தொலைந்து போகவும், குடும்ப அமைதி கிடைக்கவும் ஒருமுறை வந்து வணங்கிச் சென்றால் அனைத்தும் சரியாகும் எனச் சொல்கிறார்கள். நான் 17 சித்திரங்கள் தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.